ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்குன்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். பார்த்தீங்களா பேக்ரவுண்டு எப்படி இருக்குதுன்ட்டு? நல்லா இருக்குங்களா? என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நைட் விலாக் தான் பார்க்க போகிறோம். நேற்று வந்து நாங்கள் கோவிலுக்கு போயிருந்தோம். நேற்று நைட்டு வந்து அந்த அந்த வீடியோவும் நாங்கள் நைட்டு என்ன சமைச்சோம், நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஈவினிங்லேருந்து என்னென்ன பண்ணியிருக்கோம் நைட்டு தூங்க போகிற வரைக்கும் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். என் வீடியோ இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள். நான் நல்லா இருக்கேனா ஃபுல் வியூவில் காமிக்கிறேன். சென்னையில் இருந்ததுக்கும் இங்கே இருக்கிறதுக்கும் எப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தலை குளிச்சேன்னா அதனால தான் தலை இன்றைக்கி இப்படி போட்டிருக்கேன். தலை காய வைக்கணும், செம்ம குளிராக இருக்குது பாருங்கள். மாட்டை அவுத்து விட்டாச்சு, கண்ணுக்குட்டியை மட்டும் இங்கே கட்டியிருக்காங்க. பேக்ரவுண்டில் சைடில் பூலாம் எப்படி இருக்குது பார்த்திங்களா, துளசி செடியாண்ட. அதுக்கப்புறம் நெல்லிக்காய். இது அரி காலையிலேருந்து சரியான அடி வாங்கியிருக்கிறாரு படிக்கலை அப்படின்றதுக்காக. அந்த பக்கம் வந்து மாமாவும் அவங்க அண்ணாவும் வந்து கட்டை உடச்சிட்டு இருக்காங்க. அண்ணி இப்போ தான் குளிக்க போகிறாங்க. எவ்வளோ தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என் வீடியோ இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேங்க, ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள். என் வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே பாய். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். वीडियो कॉल करा हूँ कि व्हाट्सएप पर फ्रेंड இது என்ன ஆளுக்கு ஆளு பங்கு பிரிச்சு வச்சுருக்காங்க. लेसन 7 पकड़ो खोल दे तू जा जाम फोन दो तो तू जाम खोल दे जा तो टैक्टर ले खोले वो लुगा पकाए था ना खोल दे அதுதான் அண்ணி, ஒல்லி அண்ணி. இது வந்து நைட்டு ஒரு 7:30 மணியை போல் 7 மணியை போல் நாங்கள் போய்ட்டு கேஸ் எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே அண்ணி வந்து காயெல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு இது வந்து லைட்டாக மட்டும்தான் வந்து ரெடி பண்ணுவாங்களே, இதை லைட்டாக தண்ணி ஊற்றி உப்பு மஞ்சத்தூள் மட்டும்தான் போட்டு இதை ஃபுல்லாக பாயில் பண்ணிடுவாங்க அந்த தண்ணியிலே. அந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அண்ணி இப்போது. நாங்கள் வரும்போது தான் பாயில் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்பா வராரு. அப்பாவும் அரியும் விளையாடிட்டு இருந்தாங்க 2 பேருமே. அக்கா சொல்லிகிட்டு இருந்தாங்க, அப்பா இந்த பக்கம் வராதீங்க, அடுப்பு இருக்குது, அந்த பக்கம் போய் விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அரி 3 பேருமே விளையாடிட்டு இருந்தாங்க. எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா நான் வந்து என் தாத்தா பாட்டிக்கிட்ட வந்து நான் இந்த மாதிரி விளையாடினதில்லை. எனக்கு ரொம்ப ஆசை. என் தாத்தா என்னை தொட்டு கூட பார்த்ததில்ல, என் அப்பாவுடைய அப்பா. நான் நினச்சது வந்து என் பையனுக்கும் அந்த மாதிரி இல்லாமல் போயிடுமோ அப்படின்னு நினச்சேன். ஆனால் அந்த மாதிரி இல்லை. பாருங்கள் எவ்வளோ ஒரு சந்தோஷமாக விளையாடிட்டு இருக்காங்க 2 பேரும். 3 பேருமே அம்மா அப்பா அரி 3 பேருமே அவங்க தாத்தா பாட்டி கூட அவ்வளோ சந்தோஷமாக விளையாடிட்டு இருந்தால் எனக்கு பார்க்கவே சந்தோஷமாக இருந்தது. இந்த பக்கம் இவங்களையும் வீடியோ எடுத்துக்கிட்டு நான் அந்த பக்கம் சமையலையும் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அங்கே பார்த்தீங்களா அவ்வளோ ஒரு சந்தோஷமாக அதை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. இந்த பக்கம் அப்படியே அடுப்பாண்ட திரும்ப ரிட்டன் வந்து பார்த்தா அண்ணி அது வெந்துடுச்சுன்னு சொல்லி வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறம் வந்து இதை வந்து வாஷ் பண்ணிவிட்டு அந்த கடாயை வாஷ் பண்ணிவிட்டு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, எண்ணெய் ஊற்றி ஜீரகம் போட்டு கடுகு போட்டால் போடுவாங்க, அப்படி இல்லைன்னா ஜீரகம் போட்டு அதில் வந்து பூண்டு இஞ்சி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்காங்க அதை போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் மசாலாலாம் போட்டதுக்கப்புறம் தான் வந்து அந்த தக்காளியை கொட்டியே வதக்குவாங்க.
ஒரு சில பொ கா குழம்புக்காகட்டும் தக்காளியை வந்து அது கூடயே வேக வச்சுடுவாங்க. ஒரு சிலதுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி போடுவாங்க. ஆனால் எல்லா சமையலுமே அண்ணி பண்ணுறதாகட்டும் அம்மா பண்ணுறதாகட்டும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் அண்ணி பண்ணுற சமையல் அன்னிக்கே பிடிக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து சப்பாத்திக்கு வந்து மாவு பிசைஞ்சிட்டு இருந்தேன். எனக்கு, மாமாவுக்கு, அப்பாவுக்கு சப்பாத்தி, ஹரிக்கு. ஏன்னா அப்பா நைட்டில் எப்போவுமே சப்பாத்தி தான் சாப்பிடுவார். இங்கே வந்து ரொட்டி சொல்லுவாங்க, நம்ம வந்து சப்பாத்தி சொல்லுவோம். சுக்கா ரொட்டி தான் போட்டு எடுத்தோம். அண்ணி இதை செஞ்சுட்டு இருந்தாங்க, நான் மாவு பிசைஞ்சிட்டு இருந்தேன். ஒரு சில பேர் கேட்டிருக்கீங்க, எப்போ பாரு அவங்க சமைக்கிறதே நீங்கள் காட்டுறீங்க, நீங்கள் சமைக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியெல்லாம் இல்லை. அவங்க வந்து எல்லாம் நான் ரெடி பண்ணி கொடுத்துருவோம். அவங்க அடுப்பாண்ட உட்காந்து சமைப்பாங்க. நான் மேல் வேலை எல்லாத்தையும் மீதியை பார்ப்பேன். இப்படி தான் பண்ணிகிட்டு இருக்குமே தவிர அவங்கள மட்டும் நாங்கள் சமைக்க சொல்லிவிட்டு விடலை. அப்படி விடவும் மாட்டாங்க. ஏன்னா இங்கே பொறுத்த வரைக்கும் சின்ன மருமக தான் எல்லா வேலையும் செஞ்சு ஆகணும். ஏன்னா சின்ன மருமக மட்டும்தான் ஏன்னா அவங்க கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையுமே சின்ன மருமக தான் செய்யணும். நான் அக்கா இங்கே பாருங்கள் ஹாய் சொல்லுங்கள் அப்படின்னா அப்புறம் ஹாய் சொன்னாங்க எல்லாருக்கும். எல்லா வேலையுமே பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் அவங்க வந்து அடுப்பாண்ட உட்காந்து அதை செய்வாங்க. நேற்று நாங்கள் கொஞ்சம் வெளியெல்லாம் போயிட்டு வர வேலை இருந்ததுனால அவங்க வந்து காயெல்லாம் கட் பண்ணிட்டாங்க. இல்லைன்னா அதெல்லாம் நான் தான் கட் பண்ணியிருப்பேன். பாருங்கள் இது வந்து வெறும் காஞ்ச மிளகா வந்து எண்ணெய் லைட்டாக போட்டு வறுத்து நல்லா வறுத்து அதை பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்காங்க. இது மட்டும்தான் போடுவாங்க, வேறு எதுவும் போட மாட்டாங்க. அவ்வளோதான். இதுக்கப்புறம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த தக்காளியை போட்டுருவாங்க. தக்காளியை போட்டு அதுக்கப்புறம் தக்காளியை நல்லா வதக்குவாங்க. பார்த்துக்கிட்டே இருங்க. அண்ணி இப்படி தான் சமைப்பாங்களே. அவங்க சமையல் வந்து சட்டுப்புட்டுன்னு இருக்கும். ஜீரத்தூள் போடுறாங்க, கரம் மசாலா, அதுக்கப்புறம் தான் ஜீராத்தூள் போடுவாங்க. இது நம்ம சென்னையிலேருந்து வாங்கிட்டு வந்தது. இதெல்லாம் லைட்டாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுறாங்க பாருங்கள். இவ்வளோ தான். இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அந்த மசாலா வதங்கணும் அப்படின்ட்டு தான் பார்ப்பாங்க. அதிகமாக தண்ணி ஊற்றிட மாட்டாங்க. நல்லா மசாலாலாம் வந்து வதங்கினதுக்கப்புறம் தான் வந்து அவங்க அதை எடுத்து கொட்டி கொஞ்சம் நேரம் அப்படியே லைட்டாக கிண்டி விட்டு ஆஃப் பண்ணிவிடுவாங்க. அண்ணி ஏன் இப்போ காலில் வந்து மெட்டி போடாமல் இருக்காங்கன்னா நீங்கள் அதையும் நோட் பண்ணிவிட்டு கேட்பீங்க. நெல் வந்து காலால் வந்து அண்ணி வந்து இது பண்ணி விடுறாங்கல்ல, அதனால் வந்து அது குத்தும் அப்படின்றதுக்காக கழட்டி வச்சுருக்காங்க. கண்டிப்பாக அவங்க போடுவாங்க மெட்டி. இது நாங்கள் வந்து இந்த நைட் விலாக் வந்து இங்கே பாருங்கள். இன்னும் நான் சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சிட்டு இருக்கேன். ஏன்னா அது வந்து சாஃப்டாக ஆனால் தான் வந்து அது புஃப்னு உப்பி வரும். நம்ம அடுப்பில் காமிச்சு எடுக்கும்போது பயங்கரமாக குளிர் இருக்கிறதுனால வந்து நான் மாமா கிட்ட சொன்னேன். ஆல்ரெடி ஜர்கின் இருக்குது, ஆனால் அது அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போனால் போட்டு கொள்ள என்ன பண்ணாங்க மாமா, இதை வாங்கி கொடுத்தாங்க. இதை வாங்கி கொடுத்து போட்டேன். இதனுடைய விலாக் வந்து எடுத்த விலாக் வந்து டே விலாகில் வரும், அதை பார்ப்பீங்க நீங்கள். வாசனையை பார்த்துட்டு இப்போ கொஞ்சமாக இன்னும் வதங்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறாங்க பார்த்தீங்களா. இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தான் அந்த மசாலா அந்த தக்காளி எல்லாம் வதங்குற வரைக்கும் கிண்டிகிட்டு இருப்பாங்க. இப்போ ஃபைனலாக அதை எடுத்து கொட்டி ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா அந்த மசாலாலாம் வதங்குற மாதிரி கிண்டி விடுறாங்க பார்த்தீங்களா. கிண்டி விட்டு இருக்கிற தண்ணி எல்லாமே சுண்டிடணும். எல்லாமே அது நல்லா திக் பேஸ்ட்டாக வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா இது வந்து நாங்கள் வந்து சப்பாத்திக்கு சாப்பாடுக்கு சேர்த்தே தான் செஞ்சாங்களே அண்ணி. அவ்வளோதான், இது முடிஞ்சிடுச்சு. இப்போ இதை இறக்கி முடித்த உடனே அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி. அடுத்தது வந்து சப்பாத்தி தான் செய்ய போகிறோம். நாங்கள் சப்பாத்தி செஞ்சு சாப்பிட வேண்டியதான். ஆனால் நாங்கள் சப்பாத்தி நேற்று ஒன்று நினச்சிட்டு நாங்கள் சப்பாத்தி செஞ்சோம். ஆனால் நடந்தது ஒன்று ஆயிடுச்சு. அங்கே என்ன ஆச்சு அப்படின்னா கோவிலுக்கு போயிட்டோம் நாங்கள் கிளம்பி. அதனால தான் இங்கே பார்த்தீங்களா. அவ்வளோதான், இது முடிஞ்சிடுச்சு. இதை எடுத்து ஓர வச்சுட்டு அதை வாஷ் பண்ணுறதுக்கு போட்டுருவாங்க. அண்ணி வந்து சப்பாத்தி தேய்ச்சி கொடுப்பாங்க, நான் வந்து அடுப்பில் போட்டு எடுப்பேன். நானே வீடியோ எடுத்ததுனால வந்து சப்பாத்தி வந்து சுட்டு எடுக்கும்போது அடுப்பில் தவாவில் போட்டு எடுத்து அடுப்பில் காட்டும்போது வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியல. நல்லா அழகாக புஃப்னு உப்பி வரும். அது நான் உங்களுக்கு ஒரு நாளைக்கு வேணால் நான் அதை காமிக்கிறேன், எப்படி வந்து அவங்க அடுப்பில் போட்டு இது பண்ணி எடுக்கிறாங்க அப்படின்றத. பசிக்குது ஃப்ரெண்ட். இன்னும் நான் காலையில் சாப்பிட கூட இல்லை, இதுக்கு மேலே தான் சாப்பிட்ணுமே. அன்றைக்கி இப்போ தான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்தோமே. பார்த்திங்களா, கொஞ்சமாக மாவு போட்டு தான் அதை ரவுண்ட் ஷேப்பில் அப்படியே அதுவே திருப்பிக்கிற மாதிரி வந்து எடுப்பாங்க. ஆல்ரெடி சுட்டு எடுத்து வச்சுருக்கேன் பார்த்திங்களா.
நல்லா புஃப்னு உப்பி வரும் அந்த இது. இந்த பூனைங்க பாருங்கள், இந்த பூனை கெட்ட கேடுக்கு அந்த அடுப்பு பக்கத்துலேயே வந்து இருக்குது. இந்த மாதிரி 3 பூனை இருக்குது எங்கள் வீட்டில். அண்ணா தம்பி 2 பேரும் என்ன வேலை பண்ணுறாங்க பார். பப்புன்னு வந்து கட்டை மேலே உட்காந்துருக்கான், அவன் கால் மேலே வந்து தப்புன்னு உட்காந்துட்டு இருக்கான். இங்கே பார்த்தீங்களா, தப்புன்னு உட்காந்துட்டு இந்த மாதிரி ஆட்டம் போட்டிருக்காங்க. இது வந்து நாங்கள் கோயிலுக்கு கிளம்பி போன வீடியோ தான் இது. போகிறப்ப எடுத்த வீடியோ தான். பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரே இருட்டாக இருக்கும். இப்போயாவது வந்து லைட்டு போட்டிருக்காங்க, முன்னெல்லாம் லைட்டு கூட இருக்காது. இந்த கோவிலில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்றத அந்த கோவிலை பார்த்து ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள். நம்ம ஒரு கோவிலுக்கு போயிருந்தோம். இதுங்க வந்து டிஜேலாம் போட்டிருந்ததுனால சவுண்டு மைக் சவுண்டு கேட்கும், கார்ப்பரேட் இஷ்யூ வரும் அப்படின்றதுக்காக தான் வந்து நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். நான் ஒரு இடத்த மட்டும் டான்ஸ் ஆடுறது மட்டும் மைக் சவுண்டு வச்சு பார்க்குறேன். பாருங்கள் எப்படி பசங்களாம் ஆடுறாங்க அப்படின்னு. ரொம்ப நேரமாகவே போயிட்டு இருந்தது. பசங்களாம் டியூஷன் போயிருந்தாங்களா 2 பேரும், ஒருத்தி பசங்க. அதனால் வந்து டியூஷன் போயிட்டு வந்ததுக்கப்புறம் போகலான்னு சொல்லிவிட்டு நாங்கள் இது 8:30 மணிக்கு, நைட்டு 8:30 மணிக்காக போனோம். செம்மையாக டான்ஸ்லாம் ஆடியிருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு செம க்யூட்டாக ஆடியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். பசங்க எல்லாமே பார்க்குறதுக்கே நல்லா இருந்தது. இன்னும் கொஞ்சம் நேரம் பார்க்கணும் போல் இருந்தது. ஆனால் பயங்கரமாக பனி பெய்யறதுனால வந்து மாமா இல்லை வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் டான்ஸ் எல்லாம் பார்த்து இருந்துட்டு பசங்க ஆடுறதெல்லாம், அதுக்கப்புறம் சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி சாமி பார்க்குறதுக்காக போயிருந்தோம். அங்கே அப்படி இருந்தும் ஒருத்தி பசங்க விடவே இல்லை, பார்க்கலான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் கொஞ்சம் நேரம் நின்னதுக்கே எனக்கு பயங்கரமான தொண்டை வலி எடுத்துக்கிச்சு எனக்கு. அதுக்கப்புறம் மாமா அங்கே வீடியோ எடுத்துகிட்டு வந்து எங்களுக்கு வீடியோ எடுத்துருச்சு. அதுக்கப்புறம் இந்த பாப்பா டான்ஸ் ஆடுறதை மட்டும் நான் உங்களுக்கு சவுண்ட் வச்சு காட்டுறேன், நீங்கள் கேட்டு பாருங்கள். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ க்யூட்டாக இந்த பாப்பா ஆடிச்சு தெரியுமா? எனக்கு இன்னும் நின்று பார்க்கணும் போல் தோணுச்சு. அவ்வளோ அழகாக ஆடிச்சு இந்த பாப்பா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஏன் ரொம்ப சவுண்ட் வைக்கல அப்படின்னா, மைக் சவுண்டாக கார்ப்பரேட் இஷ்யூ ஆகிடுமோ அப்படின்ற ஒரு பயம் மனசுக்குள்ளே இருக்குது. பாருங்கள் எவ்வளோ அழகாக ஆடிச்சு தெரியுமா? இதை நான் மாமா கிட்ட சொன்னேன், இல்லை மாமா எனக்கு ஃபுல்லாகவே எடுத்து கொடுமாமா அந்த பாப்பா ஆடுறத அப்படின்ட்டு. எல்லாருமே இந்த பாப்பாவுக்கு கிஃப்ட்டு கொடுத்தாங்க. ஸ்டேஜில் ஆடிக்கிட்டு இருக்கும்போதே கிஃப்ட்டு கொடுத்தாங்க. அத்தனை பேர் முன்னாடி வந்து ஆடுறது அப்படின்றது வந்து ஒரு பெரிய விஷயந்தான். இந்த வயசுக்கு, இந்த பாப்பா வயசுக்கு ஆடுறதுன்றது பெரிய விஷயந்தான். அது உண்மையாக இல்லையா அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னுமே அங்கே மைக் சவுண்டு கேட்டுக்கிட்டு தான் இருக்குது. நான் வீட்டுக்குள்ளே உட்காந்து எடிட்டிங் பண்ணிகிட்டு இருக்கேன். இன்னுமே எனக்கு பாட்டு சவுண்டு கேட்டுகிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் சாமியை பார்க்குறதுக்கு நாங்கள் போயிட்டோம். சாமியை பார்க்குறதுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். இது எதனால் இந்த கோவிலில் இன்றைக்கின்னா விசேஷம்னா, இந்த கோவில் கட்டி வருஷத்தில் நாள் கும்பாபிஷேகம் நம்ம ஊர்லாம் பண்ணுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி நாள் தானே இன்றைக்கி. அதனால தான் இந்த கோவிலில் இன்றைக்கி விசேஷம். நம்ம ஊர்லாம் எப்படி கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க இத்தனை வருஷம் கழிச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி இந்த கோவிலுக்கு வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து பூஜை நடக்குமா. அதாவது வந்து கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ண நாள் வந்து வருஷத்தில் ஒரு நாள் அந்த டேட்டில் வந்து இந்த மாதிரி பண்ணுவாங்க அப்படின்னு எங்கள் ஓரவத்தி கேட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இதை பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பசங்க சாப்பிடலாம் அப்படின்ட்டு சொன்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு போயிட்டு கியூவில் நின்னோம். மாமா எனக்கு வேணாம், நான் சாப்பிடலை, நீங்கள் வேணால் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே நானும் பசங்கள்லாம் சாப்பிட்றோம் மாமா அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் பசங்க 2 பேரும் மட்டும் வாங்கினோம். 3 பேரும் வாங்கி அரிக்கை வந்து நாங்கள் ஊட்டி விட்டோம். மாமா சாப்பிடலை. சாப்பாடு, சாம்பார், அதுக்கப்புறம் ஸ்வீட்டாக புளிப்பாக எப்படி சொல்கிறது, ஸ்வீட் கலந்த ஒரு இது கொடுத்தாங்க ரெட் கலரில். அதுவுமே எனக்கு இனிப்பாக இருந்ததுனால நான் அதை சாப்பிடவே இல்லை. சாம்பார் நல்லா ஊறுக்காவா, அது ஊறுக்காவா ஃப்ரெண்ட்ஸ் மாமா சொல்கிறாரு. அப்படிங்களா? ஆமாம் அப்படி தான் இருந்தது அது. அதுக்கப்புறம் நான் மெயினாக அதை சாப்பிட்றதுக்கு போனதே சாரி ஃப்ரெண்ட்ஸ், நான் மெயினாக அதை சாப்பிட போனதுக்கு காரணமே அந்த என் கப்பில் இருக்குது பார்த்தீங்களா, என் தட்டில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கிண்ணம் சின்னதாக கீரின்னு சொல்லுவாங்க, அந்த பாயாசம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அது
இங்கே பாருங்கள், இதுதான் அது. அந்த ரெட் கலரில் இருக்குதுல்ல, அதுதான் அந்த புளிப்பும் ஸ்வீட்டும் கலந்து இருந்தது. சாம்பார் நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நாங்கள் சாப்பிட்டோம், அரைக்கி ஊட்டி விட்டோம். சாப்பிட்டு வந்து நாங்கள் வீட்டில் திட்டும் வாங்கினோம். ஏன்னா நாங்கள் அங்கேயே சாப்பிட்டு வந்துட்டோம். அண்ணி சப்பாத்தி செஞ்சாங்க. இங்கே பாருங்கள், பாட்டு சவுண்டுக்கு அரியும் பப்புனும் தப்புனும் எப்படி ஆடிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். செம்ம டான்ஸு 2 பேரும். இடையே நான் வந்து வந்த உடனே வீட்டுக்கு கிளம்புறோன்னே டான்ஸை பார்த்தீங்களா? மாமாலி பாப்பா வந்து அடித்து வண்டியில் ஏறா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பாருங்க 2 பேரும் கரெக்டாக அண்ணனும் தம்பியுமே வந்து எப்படி அந்த ஊருக்கு தகுந்த மாதிரியே டான்ஸ் ஆடுறாங்க. எனக்கு சிரிப்பாக இருந்தது. அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு டான்ஸு. பாட்டு முடிஞ்சோடனே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நாங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு. நாங்கள் ஓகே பாய், குட் நைட்.